சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதியின்படி தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 14 நாட்கள் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை கொஞ்சம் கூட மனித தன்மையின்றி தாக்கி அவர்களை தடாலடியாக அப்புறப்படுத்திய ஆளும் திமுக அரசை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை பதிவேற்றியுள்ளார். அதில் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான போராட்டத்தை மீண்டும் அறவழியில் தொடங்குவது குறித்து ஆலோசிப்பதற்காக சென்னை சிந்தாதிரிப்பேட்டை உழைப்பாளர் தின பூங்காவில் கூடிய தூய்மை பணியாளர்களின் மீது திமுக அரசு மீண்டும் அடக்குமுறையை ஏவி அங்கே செய்தி சேகரிக்க சென்ற ஊடக நண்பர்களையும் சட்டத்திற்கு புறம்பாக தரக்குறைவாக நடத்தியதோடு இது குறித்த புகார் அளிக்க சென்றதால் கைது செய்து விடுவதாகவும் மிரட்டிய தான் வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், தங்களுக்கு எதிராக எழும் போராட்ட குரல்களைக் கண்டு திமுக அரசுக்கு அத்தனை பயம் இருந்தால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு போக வேண்டியதுதானே? அதை விட்டுவிட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகளை முடக்குவதற்கு அரசுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதுதான் திமுகவின் சமூக நீதியின் லட்சணமா? ஆளும் அரசு தனது அராஜக போக்கால் அழிவை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்கும் கூடிய விரைவில் முடிவு கட்டப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.